அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஒரு ஸ்டடீஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம் தேவன் கிருபையில. ஸோ நம்ம பார்த்துட்டு வர்ற ஸ்டடியுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, பைபிள்ல இருக்கக்கூடிய, அதுவும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் கொண்ட நிருபங்களை நாம படிக்கிறோம். சோ இந்த நிருபங்கள் பொதுவாவே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதுவும் பேர் சபைகள்ல வாய்ப்பே இல்லை. சோ அப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த நிருபங்களை நம்ம என்ன பண்றோம்னா படித்து இதுல நமக்கான பாடங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில. சோ முதலாவது நிருபமாக பிலமோன் நிருபம் பார்த்துட்டு வரோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட நிருபம். சோ இந்த நிருபத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். சோ இன்னைக்கு இந்த நிருபத்துடைய கன்க்ளூஷன் நம்ம வரப்போறோம். சோ இந்த நிருபத்துல நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை என்ன நோக்கத்துக்காக எழுதியிருக்கிறாரு. பட் இந்த பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதினாலும் இந்த நிருபம் அவர் பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு அவர் எழுதியிருக்கிறாரு ஒரு காரியம். சோ அதனால்தான் இன்னைக்கு நமக்கு இந்த பாடம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம போன கிளாஸ் 17 வசனங்கள் வரைக்கும் தியானிச்சோம். சோ இதுல 2 பேருடைய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். பவுல் அவர் காமிக்கிற கேரக்டர், அவர் என்ன கேரக்டர்ல இருக்கிறார் அப்படின்றத அவர் எழுதிட்டு இந்த நிருபங்கள் மூலமாய் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. 2வது விஷயம், பிலமோன் கிட்ட நாம கண்டுபிடிக்கிற பாடம். உண்மையிலேயே பிலமோன் அந்த எக்லீசியால இருக்கக்கூடிய கொலோசே பட்டணத்துல இருக்கக்கூடிய எக்லீசியால பத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். தன் வீட்டையே எக்லீசியாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, அநேக பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் இவரால இளைப்பாறப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறாரு. ரொம்ப முக்கியம், சுவிசேஷ ஊழியத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுலோட மிக முக்கியமான ஒரு உடன் வேலையாளா அங்க இருந்திருக்கிறாரு. சோ அப்போ இதெல்லாம் பிலமோனுடைய காரியத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாடம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இது என்ன காமிக்குதுன்னா, எல்லா ஊர்களிலுமே பாருங்க, கொலோசே பட்டணம் எடுத்துட்டோம்னா தேவன் பயன்படுத்தக்கூடிய சில பாத்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமா, தேவன் சில பேரை பயன்படுத்துறார். அந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கலாம், எக்லீசியால நிறைய மெம்பர்ஸ் இருக்கலாம், பட் ஒரு ஃபேமிலிய தேவன் அங்க பயன்படுத்துறாரு. பிலமோனுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மனைவி மற்றும் பிலமோனுடைய சகோதரன். சோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சபைக்கு ஊழியக்காரர்களாக பிரதானமான ஊழியங்கள் அங்க பண்றாங்க. அப்போ உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, சபை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சபைனா என்ன? சபை தேவன் இந்த 2000 வருஷமா தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போ அதுல ஒரு தனிப்பட்ட எக்லீசியாவும் தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய மணிகள் தான். அப்போ சபை ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அவங்க மத்தியிலிருந்தே சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களையும் என்ன பண்றாருன்னா தேவன் அங்க தேர்ந்தெடுக்கிறார். அப்ப பாருங்க, சபை மற்றும் சபைக்குள்ள இருந்தே சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரங்க. சோ 2 பேர் அங்க நம்ம கவனிக்கிறோம். ஊழியக்காரர்கள் யாருக்கு? சபைக்கு. அப்ப இந்த ஊழியக்காரங்க யாரு? அவங்களும் சபை வாய்ப்புக்குள்ள வந்தவங்க தான். சபையும் சபை வாய்ப்புக்குள்ள இருக்கிறவங்க தான். அப்ப பாருங்க, தேவன் எப்படி தேவன் சபைய அங்க அமைச்சு வச்சிருக்கிறார் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ சபைக்கு ஒருவேளை ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அதுக்கே உரிய கனம் அங்க நம்ம கொடுக்க வேண்டி இருக்குது. ஏன்னா மூப்பர்களை பத்தி படிக்கும் போது அவங்க ரெட்டிப்பான கணத்துக்கு நம்ம பாத்திரவான்களாக பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, அப்போ இந்த வகையில பிலமோனுடைய ஒரு காரியம் அங்க போயிட்டு இருக்குது. மெயினா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒனேசிமு பத்தின ஒரு விஷயம் தான்
அந்த ஒனேசிமு மற்றும் பிலமோனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய தீர்த்து வைக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். பட் பவுல் அவர் கையாளுற விதம், அவர் எழுதக்கூடிய ஒரு வார்த்தைகளுமே பிலமோன் விஷயத்துல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அங்க ஏற்படுத்துது என்பதை போன கிளாஸ்ல பார்த்தோம். அவர் பேசுற ஒரு வார்த்தைக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பிலமோன் பத்தி கிளியரா சொல்லிடுவார். பிலமோன், நீங்க எப்படிப்பட்டவர், உங்களுடைய உள்ளங்கள், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உங்களால ரொம்ப இளைப்பாறுது. சோ நீங்க எல்லாருக்கும் பிரயோஜனம் பண்றீங்க. சோ நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஒனேசிமு மேட்டரை பத்தி கொண்டு வராரு. இந்த ஒனேசிமுவை நீங்க எப்படி பார்க்காதீங்க, எப்படி பாருங்க, என்ன போல பாருங்க அப்படின்னு. இது என்ன மாதிரி ஒரு கேரக்டர் காமிக்கிறாருன்னா, பவுலுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னா சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ அப்போ 2 பேருக்கு ஒரு சமாதானத்தை என்ன பண்றாருன்னா அங்க ஏற்படுத்தி வைக்கிறாரு. உண்மையிலே பவுலுடைய கேரக்டர் பத்தி நிறைய ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றேனோ அதே போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்படித்தான் அவர் கொரிந்தியர்ல எல்லாம் பேசுவார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்படி சொல்லிருக்கலாம் இல்லைங்களா, நான் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றேனோ நீங்களும் எல்லாரும் கிறிஸ்துவ பின்பற்றுங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா என்ன வேர்டு யூஸ் பண்ணிட்டாருன்னா, நான் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றேனோ நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எப்படி வார்த்தைகள் அங்க வித்தியாசங்கள் வருது இல்லைங்களா? இது என்ன விஷயம் சகோதர சகோதரிகளே? இத பத்தி நம்முடைய சகோதரர்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. ஏன் பவுல் இந்த லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா? அவரை பின்பற்றுங்கன்னு ஏன் சொல்றாரு? அதுவும் அவர் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றாரோ அதே போல நாமும் அவரை பார்த்து பின்பற்றணும். இது என்ன அர்த்தத்துல பவுல் அங்க பேச வரார் அப்படின்றத நம்முடைய பிரதர்ஸுங்க சர்ச் பண்ணிருக்கிறாங்க. அப்போ சர்ச் பண்ணும்போது அங்க ஒரு வார்த்தை பவுல் பயன்படுத்திட்டாரு. என்ன பயன்படுத்திட்டாருன்னா, அந்த பின்பற்றுங்கள் என்ற வார்த்தைக்கு அவர் பயன்படுத்தின அந்த கிரீக் வேர்டுடைய மீனிங் என்ன கொடுக்குறாங்கன்னா, இமிட்டேட் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தை கொடுக்குறாங்க. அது என்ன அர்த்தம் இமிட்டேட்டு? சகோதர சகோதரிகளே, உடைய மீனிங் என்னன்னா, அது நம்ம பாக்குறோம். எப்படி நம்ம கிறிஸ்து இயேசு பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா கிறிஸ்து இயேசுவ நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் இல்லைங்களா? பிரதிபலிக்கணும். அப்ப கிறிஸ்து இயேசுடைய வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது எப்படி நமக்கு தெரியல. படிக்கிறோம், பட் இருந்துட்டாலும் அது நடைமுறைக்கு எப்படி பிராக்டிக்கலா கொண்டு வர்றது? ஆகையினா ஏன்னா சுவிசேஷத்துல தான் கர்த்தர் இயேசுவை பத்தின ரெக்கார்டு இருக்குது. பட் அந்த ரெக்கார்டு பாத்தீங்கன்னா இருந்தும் நமக்கு இன்னும் சில விஷயங்கள் தேவைப்படுது. அப்போ அந்த ரெக்கார்டு இருந்து தேவையான விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இயேசு கிறிஸ்துவ இமிட்டேட் பண்றேன் அப்படின்னா, கர்த்தர் இயேசு எப்படி இருந்தாரு, எப்படி பேசுவார், எப்படி நடப்பார் அப்படின்றத அவருடைய கேரக்டரை நான் இமிட்டேட் பண்றேன். நல்லா கவனிங்க. இப்ப சொல்றாரு, டைரக்டா நீங்க இயேசுவை பார்த்து இமிட்டேட் பண்ண முடியாது. ஆகையினால என்ன பாருங்க. ஏன்னா நான் யாரை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஜீசஸை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க என்னைய பார்த்து இமிட்டேட் வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கீங்க நான் நம்புறேன். இமிட்டேட் என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது நீங்க எப்படி புரிஞ்சிருப்பீங்க எனக்கு தெரியல எனக்கு. பட் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், நம்ம நம்புறோம். இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஹீரோஸ் இருப்பாங்க, நடிகர்களை அப்படியே அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேசுறது, அதே மாதிரி தலை சீவுறது, அதே மாதிரி நடக்கிறது, பாடி லாங்குவேஜ். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஒருத்தர் புதுசா அந்த மாதிரி கத்துக்க விரும்புறாருன்னா டைரக்டா அந்த ஹீரோவை பார்த்து பண்ண மாட்டார். மாறாக எப்படி பண்ணுவாருன்னா, புதுசா கத்துக்கிறவரு டைரக்டா அந்த ஹீரோ பார்த்து பண்ணாம ஆல்ரெடி அந்த ஹீரோ மாதிரி யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள நோட் பண்ணுவார்.
அவங்கள நோட் பண்ணி அவங்க எப்படி இமிடேட் பண்றாங்க செக் பண்ணிட்டு அது மாதிரி என்ன பண்ணுவாருன்னா ட்ரை பண்ணி பண்ண முயற்சி இருப்பார். கரெக்டுங்களா? நம்ம ஆக்சுவலி இது வந்து நம்ம கூட லைஃப் ஒருவேளை பண்ணிருக்கலாம் உலகத்துல இருக்கும்போது. சரிங்களா? நம்ம கூட அப்படிதான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மெத்தட் தான் இயேசு கிறிஸ்துவ டைரக்டா பார்த்து சுவிசேஷங்களை படிச்சு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இமிடேட் பண்றது நமக்கு கஷ்டமா இருக்குது, நமக்கு பத்துறது இல்ல. ஆகையினால சுவிசேஷம் படிச்ச நாமும் இப்போ அடிஷ்னலா பவுலுடைய வாழ்க்கை, அவருடைய கேரக்டர் படிக்கும்போது எப்படி பவுல் இயேசு கிறிஸ்து இமிடேட் பண்ணாரோ அதே காரியத்தை நாம படிக்கும்போது, பவுலை பத்தி படிக்கும்போது, அவருடைய நிருபங்களை படிக்கும்போது இல்லைங்களா, 14 நிருபங்கள் இல்லைங்களா, அதை படிக்கும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ இயேசுவை எப்படி நாம பின்பற்ற முடியும், இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம இமிடேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் பவுலுடைய நிருபங்களை ரொம்ப நிதானமா படிக்கணும். அப்படியே வாசிட்டு போனோம்னா அது எந்த பிரயோஜனமே கிடைக்கும். அப்போ இந்த பிலமோன் நிருபத்துல பவுலுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன வெளிப்படுதுன்னா, அந்த பாத்தீங்கன்னா பரிந்து பேசுகிற ஒரு கேரக்டர். சமாதானம் பண்றாரு 2 பேருக்குள்ள பிரச்சனை. பட் அந்த இடத்துல ஒனேசிமுக்காக என்ன பண்றாருன்னா பரிந்து பேசக்கூடிய ஒரு காரியம். சோ பரிந்து பேசுறது என்ன காமிக்குது, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய மிக முக்கியமான ஊழியம் இல்லைங்களா. சபைக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் என்னன்னா, நல்லா கவனிங்க, சபைக்கு கர்த்தர் இயேசு என்ன ஒரு வேலை பார்க்கிறாருன்னா பரிந்து பேசக்கூடிய வேலை. அது எவ்வளவு பெரிய வேலை இல்லைங்க. யார்கிட்ட பரிந்து பேசுறாரு? தேவன் கிட்ட. எப்பப்பெல்லாம் பேசுறாரு? வாரத்துக்கு ஒரு முறையா அப்படின்னா இல்ல, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையா அப்படி இல்ல, இல்ல ஒரு டெய்லி பேசுறாரா? அப்ப டெய்லி அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை டைம்? ஒரு டைமா? எந்த டைம் பேசுவாரு? நைட் டைம் மட்டுமா? அப்படிலாம் எதுவுமே இல்லை இல்லைங்களா. சோ கர்த்தருடைய பரிந்து பேசுதல், அதான் பவுல் எபிரேயர்ல எழுதும் போது இல்லைங்களா, நீங்க எந்த சமயத்திலும் இல்லைங்களா சகாயம் கிடைக்கக்கூடிய அந்த கிருபை நீங்க அடையணும்னா சோ எங்க போங்கன்றாருன்னா கிருபாசன தண்டைக்கு போங்க. சோ கிருபாசன என்று சொல்லும் போது அது ஏதோ நீங்க டேபர்நாக்களுக்கு கூடிய கிருபாசனம் நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த கிருபாசனம் வேற, எபிரேயர்ல படிக்கிற கிருபாசன தண்டையில் என்றது வேற. ஏன்னா தமிழ் வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2 ஒண்ணுன்னு புரிஞ்சுக்குவோம். பட் வேற வேற. ஏன்னா நீங்க அந்த ஆங்கில வார்த்தை பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். சோ அது வேற, இது வேற இல்லைங்களா. அது வந்து மெர்சி சீட்னு சொல்லுவாங்க, இது த்ரோன் ஆஃப் கிரேஸ். சோ அங்க வரக்கூடிய ஆசரிப்பு கூடத்துல வரக்கூடிய கிருபாசனம் என்பது அது வந்து நமக்கு தெரியும் நீதி இல்லைங்களா, தேவனுடைய நீதிய அங்க திருப்தி செய்யறது. அங்க கிருபாசனத்தின் மேல 7 முறை தெளிப்பான். பட் இங்க வரக்கூடிய அந்த விஷயம், இந்த கிருபாசனத்தண்டைக்கு சேர கடவோம், த த்ரோன் ஆஃப் கிரேஸ் அப்படின்னா அது கிறிஸ்து கிட்ட போங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசு நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. அப்போ பாருங்க பவுலுடைய விஷயம் அங்க சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக அங்க இருக்குது. அதே போல பிலமோன் கிட்ட நம்ம என்ன விஷயம் கண்டுபிடிக்கிறோம்னா, பிலமோனுக்கு உண்மையிலே பெரிய டெஸ்டிங். ஏன்னா தனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டு போனவர், ஏதோ சீட்டிங் பண்ணிருக்கிறாரு இல்லைங்களா. ஆனா அவர் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப போனவரு எப்படி திரும்பி வராருன்னா ஒரு பிரதரா வராரு, மனமாற்றம் அடைந்து வராரு, மனம் திரும்பி வராரு. இப்போ அவர் எப்படி நாம ஏத்துக்கிறது இல்லைங்களா. இதே நமக்கு பிராக்டிகலா நினைச்சு பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய சொந்தக்காரரோ இல்ல நம்முடைய நண்பர்களோ நமக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு போய் நம்ம ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப நம்ம மனம் திருந்தி ஒருவேளை வராங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா இல்லைங்களா. பட் இந்த இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேரக்டர் காமிக்க சொல்றாரு. சோ அவர் மனம் திரும்பிட்டாருன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா ரொம்ப பெரிய டெஸ்டிங் இல்லைங்களா. பட் இதெல்லாம் பவுல் கிட்ட படிக்கிற இந்த பாடங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தான் அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா பிலமோன் உண்மையில இது கஷ்டம்தான். பட் பிலமோனுக்கு உதவி செய்யும்படியா அவருடைய விஷயத்துல
ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளணும். பழைய விஷயங்களை பார்க்க வேணாம். பழைய விஷயங்கள் நீங்க ஞாபகப்படுத்த வேணாம். அதை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அது எப்படி கொண்டு போறாருன்னா, எப்படி தேவன் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறார் இல்லைங்களா? ஆக்சுவலி தேவன் விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்மளாம் பெரிய பாவிகள் தான். பட் தேவன் போய் நம்ம மன்னிப்பு கேட்க போறோம். மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மனசு என்ன விரும்புதுன்னா, தேவன் எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு விரும்புது. தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சிடணும் விரும்புறோம். தேவனும் மன்னிக்கிறான். ஆனா தேவன் என்னைக்குமே நீ ஏன் அப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தேவன் நம்மகிட்ட கேட்கறது இல்லை. பட் இப்படி தேவன் நம்ம கிட்ட நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப ஓகே, பிடிச்சிருக்குது. ஆனா இதுவே நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் விஷயத்துல, இல்ல பலவீனமான உலகத்தார் மத்தியில வந்து மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, நீ எப்படியும் செஞ்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு தோரணை தான் நம்ம என்ன பண்றோம் அங்க காமிக்கும். இது மாம்சம் பேசும். நீ செஞ்சிருக்கலாம், நீ பேசிருக்கலாம், இல்லப்பா சரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. நோ 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 நோ, நீ என்ன இருந்தாலும் பண்ணது தப்புதான். பாருங்க, இதெல்லாம் யோசிக்கணும்னா, மத்தவங்களுக்கு நம்ம எப்படி அளவிடுறோமோ அதே அளவு தான் நம்ம இல்லைங்களா? உன் சகோதரன் விஷயத்துல நீங்க எவ்வளவு அளவு வைக்கிறீங்களோ மன்னிக்கிற விஷயத்துல அதே அளவு தான் தேவன் கிட்ட நமக்கு கிடைக்குங்களாம். அப்ப எவ்வளவு டேஞ்சர் இல்லைங்களா? அதனாலதான் தேவன் நம்மளை எப்படி மன்னிக்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட யாராவது கடன் பட்டவங்க, உங்க விஷயத்துல யாராவது தப்பு பண்ணவங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அதை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கரெக்டா நியாயமா நீதியான வகையில செயல்படுங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த பாடங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா போன வாரம் பார்த்தோம். ஓகே, இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே சொன்னது போல இப்ப அடுத்த லெவலுக்கு போறாரு. எப்படி போறாருன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை இன்னமும் என்ன பண்றாருன்னா அவர் பிரதிபலிக்கிறாரு. அது எப்படின்றத இந்த நிருபத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். வசனம் 18, 19. அந்த வாசிப்பு சகோதரி தர்ஷினி அவர்கள் வாசிக்கும் படிக்க அன்புடன் அழைக்கலாம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஒரு புது பிரதர் உடன்படிக்கை பண்ணிட்டு வர்றார். அவர் உலகத்துல இருக்கும்போது நிறைய கடன் வாங்கிடுறாரு. கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ரொம்ப விரக்தியில இருக்கும்போது இந்த சத்தியம் கிடைக்குது. சோ அப்ப முடிவு எடுக்கிறாரு, இதுதான் உண்மையான ட்ரூத்து, நம்ம தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு அவர் உடன்படிக்கை பண்ணி வர்றார். பட் உலகத்துல இருக்கும்போது நிறைய தப்பு பண்ணி பெரிய கடன்காரரா மாறிட்டாரு. இப்போ கடன்காரங்க நெருக்கிறான் அவரை. இப்ப உடன்படிக்கை பண்ண பின்னாடி அவர் ட்ரூத்துக்குள்ள வந்துட்டாரு, பிரதர் ஆயிட்டாரு, எக்லீஷியாக்குள்ள வந்துட்டாரு. ரொம்ப பரிச்சயம். நினைச்சு பாருங்க, இப்போ அவருடைய கடன் பாரன்கள் நமக்கு தெரிய வருது. அவருக்கு ரொம்ப நெருக்கடி வருது உலகத்துல இருந்து. அப்போ ஒருவேளை நம்மகிட்ட நிறைய காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல காசு இருக்கு இல்ல காசு இல்ல, நமக்கு ஒரு எண்ணம் வருமா, பிரதர் பரவாயில்ல பிரதர், உங்க கடன்கள் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன் பிரதர், உங்க கடன் பாரங்களை நான் பங்கு எடுக்கிறேன், நான் உங்க கடன் பாரத்துல கொஞ்சம் அமௌண்ட் நான் மாசம் நான் கூட கட்டுறேன் அப்படின்ற ஒரு பரந்த மனசு நமக்கு வருதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பாத்தீங்கன்னா இல்லைங்களா, யோசிப்போம் இல்லைங்களா, நம்ம கடன் கட்டுறதுக்கே ரொம்ப பெரிய பாரமா இருக்குன்றீங்களா? சகோதர சகோதரிகளே, ரொம்ப வினோதமான ஒரு விஷயம்தான் இது இல்லைங்களா. இந்த 2 வசனம் படிச்சோம் இல்லைங்களா, இது என்ன பவுல் இங்க பேசுறாருன்னா, சொல்லர்த்தமா சொல்லணும்னா, பிளைனா சொல்லணும்னா, பிலமோன் ஒனேசிமும் வரார். ஒருவேளை பண விஷயத்துல கண்டிப்பா உங்க பணத்தை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிருப்பாரு, அதனால நீங்க பெரிய
பாரத்துல போயிருப்பீங்க. இப்போ திருப்பி வராருன்னா கண்டிப்பா அவர் ஒரு கடனாளி தான். ஏன்னா உங்க பணத்தை ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிருக்கணும். இப்போ திரும்பி வரும்போது என்னதான் இருந்துட்டாலும் உங்க பணத்தை அவர் மிஸ்யூஸ் பண்ணதுனால இப்ப கண்டிப்பா அவர் பணத்தை திருப்பி செலுத்தணும். ஏன்னா அவர் கடனாளி. நோட் பண்ணிக்கோங்க, எல்லா கடன் எதுவா இருந்துட்டாலும் அவர் என்னன்னு எவ்வளவு பணத்தை உங்க பணத்தை மிஸ்யூஸ் பண்ணாரோ அது எல்லாம் என் பேர்ல கணக்கு வச்சுக்கோங்க, என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. நான் அந்த பணத்தை எல்லாம் ரீபே பண்ணிடுறேன், நான் கடனை அடைச்சிடுறேன் அப்படின்ற. சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் சில பேர் உலகத்துல இருக்கிறவங்க சும்மா பேச்சுக்காக சொல்லுவாங்க. பேச்சுக்காகனா ஏதோ ஃபார்மாலிட்டியா நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதோ ஃபார்மாலிட்டியா சொல்லல, உண்மையிலேயே ரியலா சொல்றார். இவரே பாத்தீங்கன்னா பணக்காரர்லாம் கிடையாது. பவுல் பணக்காரன் நிறைய சொத்து வச்சிருக்கிறவர்லாம் கிடையாது. இவரே பாத்தீங்கன்னா கூடார வேலை பண்ணிட்டு அதுல வரக்கூடிய காசை வச்சுக்கிட்டு தான் அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தன் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறார், தன்னுடைய செலவுகளை பார்த்துட்டு இருக்கிறார். இத்தனைக்கும் இவர் இருக்கிறது இப்ப கரண்ட்ல இருக்கிறது ஜெயில இருக்கிறார். ஜெயில இருந்தா வேலை இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் பவுல் என்ன ரிப்ளை கொடுக்கிறாருன்னா, இவர் உங்ககிட்ட ஏதாவது கடன் வச்சிருக்கிறார், கண்டிப்பா வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா, அதை நான் கட்டுறேன், என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பிலமோன் இல்லைங்களா, நான் அதை கட்டுறேன். நான் ஏதோ இதை நீங்க படிக்கும்போது ஏதோ ஒனேசிமோ வேற யாரோ எழுதிருப்பாரு, வேற யாரோ எழுதுன ஹேண்ட் ரைட்டிங் கொண்டு வந்திருக்காரு நீங்க நினைச்சுக்காதீங்க. சொந்த கையால எழுதுறேன் அப்படின்னா நான் சைன் போட்டு தரேன்ற இல்லைங்களா, என் சொந்த கையால எழுதுறேன்னா நான் சைன் போட்டு தரேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். என்ன வார்த்தை! ஆக்சுவலி இந்த இடத்துல பவுல் பேசும்போது பிலமோன் இருக்கிற இடத்துல நாம இருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம், ஐயோ பவுல் அதெல்லாம் விட்டுருங்க போல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்போம். இல்ல பிலமோன், நீங்க கண்டிப்பா எவ்வளவு சொல்லுங்க, நான் கட்டுறேன், நான் கட்டிடுறேன், தயவுசெய்து அந்த பாரத்தை நீங்க அவர் மேல வைக்காதீங்க, நான் கட்டிடுறேன் சொல்லுங்க. இல்ல பவுல் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க நான் பாத்துக்கிறேன் விட்டுருங்க, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பா பிலமோன் அதே மைண்ட்ல தான் இருந்திருக்க வாய்ப்பு. பட் என்னதான் இருந்தாலும் யாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ பட் என்னதான் இருந்துட்டாலும் பவுல் இந்த வார்த்தை எழுதும் போது நம்ம இப்படி எழுதினோம்னா கண்டிப்பா பிலமோன் இந்த மாதிரி கண்டிப்பா வாங்க மாட்டாரு என்கிட்ட, அந்த தைரியத்துல நம்ம எழுதலாம் அப்படின்னு எழுதிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. உண்மையிலேயே பவுல் நான் கண்டிப்பா செலுத்தி தீர்ப்பேன், பிலமோன் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் உங்ககிட்ட வரும்போது அவர் எவ்வளவு அமௌண்ட் உங்கள்கிட்ட வாங்கிட்டாரு, எவ்வளவு அமௌண்ட் கடன் ஆயிருக்கிறாரு, அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா வந்து கொடுப்பேன். நீ கண்டிப்பா இதோட மீனிங் என்னன்னா, கண்டிப்பா பிலமோன் வேண்டாம் தான் சொல்லுவாரு, பட் வேண்டாம் சொன்னாலும் நான் செய்வேன். அவரு வேண்டான்னு சொல்லுவாருன்றதுக்காக நான் இது எழுதுறேன் அப்படி இல்லை பவுல். அப்ப எவ்வளோ பவுல் பாருங்க என்ன மாதிரி கேரக்டர் பா. இந்த பாடத்தை எழுதின பிரதரு இந்த பாடத்தை இந்த வசனத்துக்கு முடிக்கும் போது சின்ன ஒரு பாயிண்ட் கொடுக்குறார், முடிஞ்சா அப்படின்னு கொடுக்குறார். முடிஞ்சா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வேலை நமக்கு வாய்ப்புல நம்முடைய சகோதரிகள் யாராவது கடன் பெற்று இருந்தாங்க, கண்டிப்பா நம்முடைய கடன்களை அடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நம்ம யார்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறோம் கண்டிப்பா செட்டில் பண்ணிடும். அது ஏமாத்துறது என்பது நல்ல விஷயம் இல்லை இல்லைங்களா. கண்டிப்பா வாய்ப்பு இருந்துச்சுன்னா, வாய்ப்பு இருந்தா இஃப் பாசிபிள் மற்றவர்களுடைய சகோதரர்களுடைய கடன்களை அடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தா தாராளமா செய். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாரங்களை இங்க பவுல் என்ன பண்ணிருக்கிறார்னா, ஒனேசிமுடைய பாரத்தை தன் மேல என்ன பண்ணிருக்கிறார்னா ஏற்றுக்க. சரி, இப்போ எவ்வளவு அருமையான ஒரு கேரக்டர். நிறைய பேர் சொல்லலாம் பவுல் மாதிரிலாம் நம்ம பவுல் ரேஞ்சுக்கெல்லாம் இருக்க முடியாது பிரதர், நிறைய பேர் நம்ம சொல்லலாம். பவுல் தான், நாம தான். ஆனா உண்மையிலேயே
ஒரு விஷயம் கரெக்ட். என்ன பாயிண்ட்? சபையில பாத்தீங்கன்னா பவுலுடைய மகிமைக்கு ஈக்குவலா பிரதர் அசல் இல்ல. நமக்கு தெரியும் மகிமைக்கு மகிமை எப்படி நட்சத்திரங்கள் வேறுபட்டு இருக்கிறதோ அதே போலத்தான் சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினருடைய மகிமைக்கு மகிமை வேறுபட்டு. ஆனா கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடிய விஷயத்துல, கர்த்தர் இயேசுடைய சாயல் அடையிற விஷயத்துல எல்லாருமே சமம் தான். அப்படின்னா எல்லாரும் கர்த்தர் இயேசுடைய சாயலை 1,44,000 பேரும் கண்டிப்பா சமமாக அடைய வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப அந்த வகையில பார்த்தா பவுல் காமிக்கிற இந்த குவாலிட்டி, அந்த ஒரு பரந்த மனப்பான்மை, இன்னொருத்தருடைய பாரத்தை நான் ஏத்துக்கிறேன், என்ன விஷயம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ இந்த ஒரு குவாலிட்டிய பவுல் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா பவுல் அவர் லைஃப்ல காமிச்ச எல்லா குவாலிட்டியுமே, அவர் காமிக்கிற எல்லா நல்ல நல்ல குவாலிட்டியுமே கண்டிப்பா அவர் எல்லாமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து தான் கத்துருக்கணும். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட எங்க கத்துக்கிட்டாரு இந்த பாடத்தை? அன்பான சகோதர சகோதரிகளே, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா பவுல் இந்த வசனத்தை அவர் எழுதும் போது இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை மைண்ட்ல அவர் வச்சிருப்பார். மைண்ட்ல இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த வசனங்களை அவர் எழுதியிருக்கணும். என்ன வசனம்? ஏசாயாவின் புஸ்தகம் எடுத்துக்கலாம். 53ஆம் அதிகாரம் வசனம் 4 6 வரை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்ட சோ இந்த 3 வசனங்கள் நம்ம மெமோரியல் டைம்ல ஸ்டடி பண்ணிப்போம். இந்த 3 வசனங்களுமே நிறைய ஆழமான உபதேசங்களை கொண்டிருக்கு. இந்த வசனத்துடைய சாரம்சம் என்னன்னா, நியாயமா பார்த்தா நாம பண்ண தப்பு, அதற்கான தண்டனை இல்லைங்களா? பண்ண தப்புக்கான தண்டனை யார் மேல விழணும்? என் மேல விழ வேண்டியிருக்கு. ஆனா என் மேல விழ வேண்டிய தண்டனைய இன்னொருத்தர் வாங்கிட்டாரு. அவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு. என்ன ஒரு கேரக்டர் இல்லைங்களா? ஒனேசிமு கட்ட வேண்டிய பணம். பவுல் சொல்லிருக்கலாம், பிலமோன் நீங்க வந்து கவலைப்படாதீங்க, ஒனேசிமு ஏதாவது கடன் வாங்கியிருப்பாரு, நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட, எப்படியாவது உங்க கடனை அடைக்க சொல்லிடுறேன், அப்படி எழுதிருக்கலாம். ஆனா பவுல் அப்படி எழுதல. ஏன்னா அந்த ஒரு பாரத்தை அவருக்கு கொடுக்கல. ரொம்ப சிம்பிள், ரொம்ப பரந்த மனசுல பேசுறாரு, ஓப்பனா பேசுறாரு. அவர் என்ன கடன் வாங்கியிருந்தாலும் நான் ஏன் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க, நான் வந்து கண்டிப்பா கொடுப்பேன். சகோதர சகோதரிகளே, இன்னொருத்தருடைய பாரத்தை நம்ம மேல விழ பண்ணிக்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? என்ன ஒரு குவாலிட்டி இல்லைங்களா? பாருங்க, அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து விஷயத்துல இந்த பாடத்தை பவுல் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் மூலமாய் வந்த பாவம், கரெக்டுங்களா? பாவத்துக்கான தண்டனை மரணம். பாவம் பண்ணதுக்கான மனுஷன் பாவம் பண்ண தப்புக்காக வந்த தண்டனைய இல்லைங்களா? சோ முழு மனுக்குலத்துக்கு மேல வந்துருச்சு. இப்ப இந்த தண்டனைய எப்படி முழு மனுக்குலம் வாங்க வேண்டிய தண்டனை, வாங்கிட்டு இருக்கிற தண்டனை இப்போ கர்த்தர் இயேசு அவர் வாங்கிட்டார் இல்லைங்களா? அப்போ ஒரு பாயிண்ட்ல பார்த்தா
நமக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததுனால இப்ப எல்லாருக்கும் என்ன கிடைக்குதாமா? ஜீவன் கிடைக்குது போதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, இதுல மிக முக்கியமா சுவிசேஷ யுகத்துல யார் ஒருத்தர் இதை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுறாங்க. அப்படின்னா ஆதாம் மூலமாய் வரக்கூடிய அந்த தண்டனை, அந்த சாபம், அதிலிருந்து அவங்க மூடப்படுறாங்க. அந்த கோபாக்கினிலிருந்து அவங்க விடுதலை ஆகுறாங்க. கரெக்டுங்களா? காரணம் கர்த்தர் இயேசு மேல வைக்கிற விசுவாசம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. என்ன ஆட் பண்றாருன்னா, நாம செய்யற பாவங்களுக்கான தண்டனை இயேசு வாங்கிட்டார். கரெக்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தின் சம்பளம் மரணம். கரெக்ட் தானே? அப்ப இயேசு மரிச்சா போதுமா இல்லைங்களா? போதும். எப்படியோ மறிக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறிக்கணும். ஆனா எதுக்காக அவர் அடி வாங்கணும், வாதிக்கப்படணும், எதற்காக அவர் காயப்படணும், எதற்காக நொறுக்கப்படணும் இல்லைங்களா? இதெல்லாம் எதுக்கு? ஏன் அவர் காயப்படணும்? ஏன் அவர் நொறுக்கப்படணும்? எதற்கு அவரு ஆணிகள் வாங்கணும்? ஏன் அவரு சரீரத்துல இவ்வளவு அடிகள் வாங்கணும்? சொல்றாரு, இதெல்லாம் என்ன கணக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம். மரிச்சா போதும்ல. பட் அடி வாங்கி காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தான் மறிக்கணுமா? நான் கண்டிப்பா ரான்சம் கொடுக்கறதுக்கு அது தேவையில்லை. ரான்சம் கொடுக்கறதுக்கு ஜீவன் கொடுத்தா போதும். மரிச்சா போதும். மரிச்சு ஜீவன் கொடுத்தா போதும். ஆனா அடி வாங்கி காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இதெல்லாம் எதுக்காக? தேவன் ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு? சகோதர சகோதரிகளே, என்ன சொல்றாரு நம்ம பிரதர்? இதெல்லாம் என்ன விஷயம்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல சபை இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறாங்க. இவ்வளவு பெரிய கிருபைய முதல்ல வாங்கிடுறாங்க. ஆனா அவங்க மாம்சத்துல இருக்கும்போது தங்களை தேவனுக்கு என்று அர்ப்பணிச்ச பின்னாடி, உடன்படிக்கை பண்ண பின்னாடி அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் அது எல்லாமே மீறுதல். அதுல அக்கிரமம் இருக்குது. ஏன்னா பாவம்ன்றது ஆதாம் மூலமா வரக்கூடிய பலவீனம். ஆனா அக்கிரமம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அக்கிரமம்னா என்னன்னா துணிஞ்சு பண்ணக்கூடிய காரியம். பாதி பயம் இருக்கும், பாதி துணிகரம் இருக்கும். நம்ம எல்லாம் உடன்படிக்கை பண்ண பின்னாடி, உடன்படிக்கை பண்ணும்போது ஆதாமுடைய எல்லா பாவங்கள் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டார் இல்லைங்களா? ஆனா உடன்படிக்கை பண்ண பின்னாடி நம்ம செய்யற பாவங்கள் எல்லாம் அது யாருடைய கணக்கு? ஆக்சுவலி அது நம்ம செய்யற தப்பு இல்லைங்களா? நம்ம செய்யற பாவங்கள் தானே, அதெல்லாம் அக்கிரமம் தானே. பட் பண்ற அக்கிரமத்துக்கு வேண்டிய தண்டனை கொடுக்கணுமா இல்லைங்களா? இன்னைக்கு நான் ஒரு பாவம் பண்ணேன், நேத்து கூட ஒரு பாவம் பண்ணேன், அது என்னுடைய அக்கிரமம் தான். ஆனா அதுக்கான தண்டனை எப்படி, ஏன் எனக்கு கிடைக்கல? நம்ம சொல்லலாம், இல்ல தேவன் மன்னிச்சுட்டாரு. எப்படி? நம்ம பாவம் பண்ணுவோம், தேவன் மன்னிச்சிருவார் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் அப்படி மன்னிக்கிறது இல்லை. பாவம் பண்றவங்க எல்லாரையும் சும்மா மன்னிக்கிறது இல்லை. கண்டிப்பா பாவம் பண்ணா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட் கொடுக்காம தேவன் மன்னிக்க மாட்டார். The God did not pardon us. That is, he did not suffer our sins to pass without punishment. பனிஷ்மெண்ட் இல்லாம நம்முடைய பாவங்கள் விஷயத்துல தேவன் டீல் பண்றது இல்லை. அப்படின்னா மன்னிக்கிறது இல்லை. அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அக்கிரமங்கள் தவறுகளை காண தண்டனைகள் நமக்கு ஏன் வரல? ஓகே, தேவன் மன்னிச்சிட்டார். ஓகே, அப்ப தேவன் மன்னிச்சிட்டாருன்னா எப்படி மன்னிச்சாரு? எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் வாங்கலையே நானு. அப்பதான் நம்முடைய பிரதர்ஸ் இங்க சொல்றாங்க, நாம பண்ற தவறுகள் அக்கிரமங்கள் இதற்கான தண்டனை நியாயமா கிடைக்கணும். ஆனா கிடைக்காமலேயே நாம மன்னிக்க போடுறோம். எப்படி இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு ஒருவேளை இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நாம போய்
தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டோம்னா, தேவனே நான் இன்னைக்கு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி தேவனே, இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்னித்து விடுங்க, கிருபை செய்யுங்க. எஸ், தேவன் ரெடியா இருக்கிறாரு மன்னிக்க. ஆனா எப்படி? பனிஷ்மெண்ட் இல்லாம எப்படி? தேவன் அப்படி செய்ய மாட்டாரு. என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா, அப்பதான் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சது பாவத்துக்காக, கரெக்ட். அவர் மரிச்சா போதும். ஆனா ஏன் அவர் அடி வாங்கணும்? ஏன் வாதிக்கப்படணும்? ஏன் சிரமப்படணும்? சகோதர சகோதரிகளே, என்ன மீனிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் சபைக்காக, இதெல்லாம் சபைக்காக வாங்கியிருக்காருங்களாம். இது 2000 வருஷம் சபை கடந்து போவாங்க, நிறைய அனுபவங்கள். அவங்க மாம்சத்துல இருக்கும் போது இல்லைங்களா, அவங்க மாம்சத்துல இருப்பாங்க. உடன்படிக்கை பண்ண பின்னாடி கண்டிப்பா சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, தெரியும். பட் அதற்கான தண்டனைகளையும் கர்த்தர் இயேசு சேர்த்து வாங்கிட்டார். அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் தேவன் அவர் மேல கொடுத்துட்டாருங்க. அதனாலதான் பொதுவா உடம்புல காயங்கள் ஆறும். காயம் ஆயிடுச்சுன்னா காயம் மாறிடும். ஆனா ஒண்ணு மட்டும் அப்படியே இருக்கு. எது தெரியுங்களா? தழும்புன்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து வாங்கிட்ட ஒரு தழும்பு, காயமெல்லாம் ஆறி இருக்கும். ஆனா அதை வாங்கிட்ட தழும்புகள் இருக்குங்களா, அந்த தழும்புகளால் நம்ம என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். பனிஷ்மெண்ட் எங்க போச்சு? அவர் வாங்கிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாபெரும் கிருபையை நினைச்சு பார்த்தா, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல சொல்றார், எவ்வளவு பெரிய கிருபை நம்ம வாங்கியிருக்கிறோம் தெரியுங்களா? ஏதோ ஆதாம் மூலமாய் வந்த பாவத்துக்கு மட்டும் நமக்கு மன்னிப்பு கிடைக்கல. அந்த பாவத்துக்கான தண்டனை இருந்து மாத்திரம் கர்த்தர் இயேசு அந்த தண்டனையை மாத்திரம் வாங்கிக்கல. அதுக்கப்புறம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நாமம், அந்த கோபாக்கினிலிருந்து வெளியே வந்த நாமம், அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அக்கிரமங்கள், மீறுதல்கள், இதற்கான பனிஷ்மெண்ட்டையும் கர்த்தர் இயேசு தான் வாங்கிட்டாரு. இது சபைக்காகவே அவர் வாங்கிட்ட அடிகள், வேதனைகள், காயங்கள். 6ஆம் அதிகாரம் எழுதுறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோ. இப்படி இருக்கு, நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ ஒருத்தர் பாவம் பண்ணா கிருபை பெருகுதாம். என்னது? பாவம் பண்ணா கிருபையா? ஆமாங்க. நம்ம தப்பு பண்ணா மன்னிப்பு கிடைக்குது. எப்படி? பனிஷ்மெண்ட் இல்லாம எப்படி? பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் எப்படி ஏன் கிடைக்கல? நியாயமா நம்ம மறிச்சிருக்கணும். ஆனா தண்டனைகள் கர்த்தர் இயேசு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அதனால்தான் பவுல் 6ஆம் அதிகாரம் சொல்றாரு, கிருபை நமக்கு பெருகுது. கிருபை பெருகிறதுனால பாவத்துல நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே, இல்லைங்களா? சோ அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கான்செப்ட ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா, பவுல் டீட்டெயிலா சொல்றார். அப்படின்னா பாவம் பண்றதுனால கிருபை பெருகுது நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? நோ. அப்ப பாவத்துக்கு மரிச்சனா பாவத்தினால பிழைக்க முடியாது. அப்போ பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சகோதர சகோதரிகளே, சில நேரங்கள பலவீனம், சரியா நம்ம எல்லாரும் சரீரத்துல பலவீனமா தவறு பண்றோம். ஆனா அந்த நேரத்துல கிருபாசனத்தை போகும்போது இந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கணும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், இல்லைங்களா? அந்த வசனம் எப்படி வரும்னா, நம்ம படிச்சோம் இல்லைங்களா, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவருடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, யங்ஸ் டிரான்ஸ்லேஷன். அதுல எப்படி வருதுன்னா, நம்முடைய பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பனிஷ்மெண்ட்னா என்ன? தண்டனை. அப்படின்னா நமக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே வராதா பிரதர்னா? இருக்குது, இன்னொரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அது என்னன்னா சிட்சை. அதுக்காக தேவன் சிட்சிக்க மாட்டார் என்ற அர்த்தம் இல்ல. நமக்கு என்ன தேவையோ அந்த சிட்சைகளை தேவன் நமக்கு அனுமதிப்பான். பட் இந்த பனிஷ்மெண்ட் இது நம்ம பண்ணிட்ட அக்கிரமங்கள்,
நம்ம பண்ற அக்கிரமங்கள் மற்றும் மீறுதல்கள் அதனால வரக்கூடிய பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் இயேசு வாங்கிட்டாங்க. பட் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான சிக்ஷைகளை அது தேவன் நமக்கு கொடுப்பான். அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அக்கிரமங்கள் மற்றும் மீறுதல்கள் சேரும் இல்லைங்களா, துணிஞ்சு பண்றோம் இல்லைங்களா சில பாவங்கள்லாம், அதற்கான தண்டனைகள் கர்த்தர் இயேசு வாங்கிட்டார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் வாங்கிட்ட பனிஷ்மெண்ட் ஏது, நாம வாங்குற சிக்ஷைகள் என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க பண்ணிருக்கிறாங்க. பட் இந்த குவாலிட்டி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்டடி பண்ணி இதே குவாலிட்டிய ஒனேசிமோ விஷயத்துல பிலமோன் கிட்ட சொல்றாரு. பிலமோன், அவர் எல்லா கடனையும் ஏன் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. எப்படி இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கிட்ட நமக்காக பரிந்து பேசுறாரு இல்லைங்களா, அதே மாதிரி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுக்காக பிலமோன் கிட்ட என்ன பண்றாருன்னா பரிந்து பேசுறாரு இல்லைங்களா. பாருங்க இந்த வசனம், பவுல் பேசக்கூடிய வசனம் எப்படி பேசுறாரு பாருங்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும், கண்டிப்பா செஞ்சிருப்பார், செய்யாம கண்டிப்பா இருக்க வாய்ப்பில், கண்டிப்பா அநியாயம் பண்ணியிருக்கிறார். உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால், எனக்கு தெரியாது, ஆனா இருந்துச்சுன்னா ஏன் அக்கௌண்ட்டுக்கு அதை எழுதிருங்க, என் கணக்குல வச்சுக்கோங்கன்ட்ட. பேச்சுக்கு சொல்லல, ரியலாவே சொல்ற. சொந்த சைன் போட்டு கொடுக்கிறார். பவுலாகிய நான் என் சொந்த கையாலே எழுதுறேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். வாய்ப்பு இருந்தா இல்ல, கண்டிப்பா நான் ஜெயில இருக்கிறேன், நான் எப்படியாவது நான் கூடார வேலை பண்ணியாச்சு என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துருவேன். சோ இதுதான் பவுல் அங்க தெளிவா அங்க சொல்றாரு. அப்போ சகோதர சகோதரிகளே, சோ அப்போ இப்படியாக ரொம்ப சென்சிட்டிவான வகையில பவுல் அங்க பேசுறாரு. சோ இதெல்லாம் சொல்லி கண்டிப்பா படிக்கிற பிலமோனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியல இல்லைங்களா, எப்படி அவர் ரியாக்ட் பண்ணிருப்பா நமக்கு தெரியல. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அடுத்து இப்படி சொல்லிட்டு இதை எழுதின பிரதர் எப்படி என்ன வார்த்தை பதிவு பண்றாருன்னா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதாவது பேச்சு வழக்குல லோக்கல் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவோம்னா, எங்கிட்டு போனாலும் கேட் போடுறாங்க. கேட்னா புரியுது இல்லைங்களா, எந்த பக்கம் தப்பிக்க முடியாது, எந்த பக்கம் போட்டாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட் அப்படின்னா வெளியே போக முடியாது. அது மாதிரி 1ஆம் வசனத்திலிருந்து நிறைய பேசிட்டாரு பவுல். பேச 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 பிலமோனுக்கு என்ன ஒண்ணும் சின்ன கேப் கூட கிடைக்கும். தொடர்ந்து பாருங்க 20-21 எப்படி கேட் போட்டுறாரு பாத்தீங்கன்னா, வாய்ப்பே இல்ல. பிலமோன் ஒண்ணு ஆப்ஷனே இல்லை, அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார். இவ்வளோ சொல்லிட்டு இப்போ 20-21 படி. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். பாருங்க, ரொம்ப அழகா தமிழ் டிரான்ஸ்லேஷன் பக்காவா பண்ணிருக்கிறார். இங்கிலீஷ் கூட சரியா இல்ல, தமிழ் கரெக்டா வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம பார்த்தோம், இதே பிலமோன் 7ஆம் வசனத்துல பார்த்தோம், உங்களால அநேக பரிசுத்தவான்களுடைய உள்ளம்னா நிறைய பேர் இருதயத்தின் அளவுல ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. பிலமோன், உங்களால இருதயத்துல அளவுல ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் ஆயிருக்கிறாங்க, ரெஸ்ட் கிடைச்சிருக்குது சொன்னார் இல்லைங்களா 7ஆம் வசனத்துல. இப்ப கேக்குறாரு, எனக்கு அது மாதிரி ஒரு ரெஸ்ட் கொடுங்க, என் உள்ளம் கூட இளைப்பார பண்ணுங்க, உங்கனால எனக்கு ஒரு பிரயோஜனம். எப்படி கேக்குறாரு பாத்தீங்களா. இப்ப பவுல் நம்ம கிட்ட வந்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களான்னு கேட்டா, பவுல் கேட்டா நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுவோம், என்ன பவுல் என்கிட்ட போய் எப்படி கேக்குறீங்க, என்ன வேணா கேளுங்க நான் செய்றேன் இல்லைங்களா. அது மாதிரி பிலமோன், உங்கனால எனக்கு ஒரு ஃபேவர் ஆகட்டும், அப்படி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லைங்களா, நிம்மதியா இருக்கும். என் உள்ளத்தை கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்கன்னா இளைப்பாருங்க. நீங்க கர்த்தருக்குள் செய்யுங்க. அது நீங்க ஏதோ மனுஷனா பார்க்க வேணாம்,
இல்ல என்னைய ரொம்ப சீனியர் பிரதர்ன்னு பார்க்க வேணாம், கர்த்தருக்குள் நீங்க செய்யுங்க சொல்லிட்டு 21ஆம் வசனம், நான் சொல்லுகிறதிலும் எனக்கு தெரியும் பிலமோன், நீங்க சொல்றதை காட்டிலும் நீங்க நிறைய செய்வீங்க. இந்த லாங்குவேஜ் எல்லாமே பவுல் ரொம்ப ஞானமா அங்க பயன்படுத்துறாரு. ரெண்டாவது நம்ம நிறைய இந்த என்ன சொல்லலாம், பவுலுடைய இந்த ரைட்டிங்ஸ்ல படிச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த சைக்காலஜில நீங்க பார்த்தா இந்த மனோத்துவ டாக்டர் தான் இருப்பான் இல்லைங்க, மியூட் பண்ணிக்கோங்க. சோ சில சைக்காலஜிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா, சில மன ரீதியான வகையில சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த விதமெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமா இருக்கும். பட் இந்த டெக்னிக் எல்லாமே பவுல் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர் லாங்குவேஜ்ல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா என்ன சொல்றாருன்னா, நான் நினைக்கிறத காட்டிலும் நான் சொல்றதை விட நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு தெரியும் அப்படின்னு அர்த்தம். பிலமோன் நினைப்பார், பவுல் என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, என்னை பத்தி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப என்னன்னா வேற வழி அவருக்கே என்னன்னா, மாம்சம் தடுத்தாலும் கண்டிப்பா ஆவியில என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பா ஒனேசிமுவ பவுல் சொன்ன மாதிரி நான் பிரதரா தான் பார்ப்பேன். வேற ஆப்ஷன் எனக்கு இல்ல. மாம்சம் என்னத்தான் தடை பண்ணிட்டாலும் அவரு என்ன பண்றாருன்னா, ஆவியில தான் சகோதரனை பார்ப்பாரு. அப்ப சொல்றாரு, இதற்கு நீர் இணங்குவீர். இங்கிலீஷ்ல ஒபீடியன்ஸ் வரும், அப்படி இல்ல இணங்குவீர். ஏன்னா பவுல் கட்டளை போடல, இது கட்டளை போட்டு நீங்க செய்வீங்க நான் நினைக்கல, அப்படி சொல்லல பவுல். ஏன்னா பவுல் ஆரம்பத்திலிருந்தே கட்டளை போடல, உங்ககிட்ட நான் வேண்டிகிறேன், வேண்டிக் கொள்கிறேன், இதுக்கு நீங்க இணங்குவீர் என்று கண்டிப்பா நீங்க ஒத்துக்குவீங்க நான் நம்புறேன். இது ஏன்னா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நிருபம் தான். இப்படி நீங்க செஞ்சீங்களா இல்லையான்னு போன் மூலமா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது இந்த நாட்கள் இல்லைங்களா? ஒன்ஸ் இந்த நிருபம் எழுதி கொடுத்துவார், போயிடும். அதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சு ஏது ஆச்சு, பவுல் சொன்ன மாதிரி அவர் பண்ணாரா இல்லையா எதுவும் தெரியாது. உடனே கம்யூனிகேஷனும் ஆகாது இல்லைங்களா? அதனால என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி வசனத்துல 22ஆம் வசனத்துல என்ன சொல்லி முடிகிறார் பார்க்கலாம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகம் படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். இது என்ன அர்த்தம்னா, இப்ப நான் இதெல்லாம் நிருபம் எல்லாம் வாங்கி போயிருச்சு. இப்ப பவுல் சொல்றாரு, நான் இந்த மாதிரி நீங்க செஞ்சிருங்க, கண்டிப்பா நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும், நான் சொல்றதுக்கு மேல நீங்க செய்வீங்க, கண்டிப்பா நம்புறேன் சொல்லிட்டு, இப்போ ஒரு வேலை, ஏன்னா அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கும் நிறைய கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சம்டைம் பவுல் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்வாரு, நான் வரேன்னு சொல்லுவாரு, ஆனா வர முடியாம போயிரு, அப்படிலாம் நடந்திருக்கு இல்லைங்களா? ஏன்னா அந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். இப்ப ஒருவேளை பிலமோன் மேபி நினைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, சரி பவுல் நிருபம் எழுதியிருக்கிறாரு, பட் நம்ம அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செய்ய வேணாம், கண்டிப்பா வரமாட்டார், நம்ம ஊருக்கு வர மாட்டாரு, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா இல்லைங்களா மாம்சத்துல? பட் அந்த எண்ணத்தையும் பவுல் என்ன பண்றாருன்னா வராதபடிக்கு தடை பண்றாரு. எப்படி தடை பண்றாருன்னா, எப்படி முடிக்கிறாரு பாருங்க. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு, பிலமோன் எனக்காக நீங்க பிரேயர் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, நாங்க வருவேன், நான் வந்து தங்க போறேன், அதுக்காக எனக்கு ஒரு இடத்தை என்ன பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க பிரேயர் பண்ணிக்கோங்க நான் வந்து சேர்றதுக்கு அப்படின்னு 22ஆம் வசனத்துல முடிச்சிட்டார். அது இன்னொரு ஏற்பாடு மேலும் நான் தங்குவதற்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள், உங்கள் வேண்டுதலுக்கு தேவன் செவி சாய்ப்பார். அதாவது பிலமோன் நான் நம்புறேன், எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா தேவன் கேட்பாரு. எதுக்கு என்ன பிரேயர் பண்ணுங்க அப்படின்னா, நான் அங்க வர்றதுக்கு,
நான் அங்க வர்றதுக்காக, உங்கள் பிரார்த்தனைகள் மூலமாய் நான் உங்களிடம் வர முடியும் என்று நம்புகிறேன். எப்படி முடிக்கிறாருன்னா, பிலமோன் எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க நாங்க வர்றதுக்காக. கண்டிப்பா தேவன் உங்க ஜெபத்தை கேட்பாரு நான் நம்புறேன். எப்படி உங்க ஜெபத்தை கேட்பார் நம்புறேன். எதுக்கு? நான் அங்க வர்றதுக்காக எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு இடத்தை என்ன பண்ணிக்கோங்க, ஆயத்தம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இப்போ வேற தாட் வராது. பிலமோனுக்கு அடுத்து அந்த தாட்டே வராது. என்ன தாட் வராது? இவர் எங்க வர போறார் நம்ம ஊருக்கு, இவரு சொல்ற மேல செய்ய முடியாது அப்படின்னு அந்த மாம்சக்கூடிய தாட்டுக்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இடம் கொடுக்கவில்லை. சகோதர சகோதரிகள், உண்மையிலேயே நம்முடைய விஷயத்துல நம்ம டீல் பண்ணும்போது, ஏன்னா மற்றவங்க ஒரு விஷயத்த கன்வின்ஸ் பண்ற வைக்கிற மெத்தட் இல்லைங்களா, கன்வின்ஸ் பண்ற வைக்கிற மெத்தடு பவுல் எவ்வளவு ஞானமா பண்ணிருக்கிறாரு. யாரையும் கட்டுப்படுத்தல, கட்டளை போடல. ஆனா அதே சமயத்துல இவர் வைக்கிற ஒரு பாயிண்ட்டுமே மத்தவங்க எப்படி கன்வின்ஸ் செய்யறாங்க பாருங்க. இன்னும் சொல்லணும்னா, மத்தவங்களுடைய மாம்ச சிந்தனை மேற்கொள்ளாதபடி, மற்றவங்களுடைய மாம்சத்தை தூண்டாதபடி, மாம்ச சிந்தை என்னங்க டாமினேட் பண்ணாதபடி, ஆவிக்கேற்றபடி அவங்க சிந்திப்பதற்கு பவுலே என்ன பண்றாருன்னா, உதவி செய்யும்படியாக அந்த வார்த்தைகளை அங்க பதிவு பண்றார். சோ இதெல்லாம் ஒரு சின்ன பாடம். நம்ம என்ன கத்துக்கலாம்னா, சகோதர சகோதரி விஷயத்துல மாத்திரம் இல்லை, பொதுவா ஜெனரலாவே ஒரு பாடம் என்னன்னா, நம்ம எல்லாரும் மாம்சத்துல இருக்கிறோம். நம்முடைய மாம்சம் தன்மை உள்ளது என்று எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. எப்போதுமே உலகத்தின் ஜனங்களா இருக்கட்டும், பிரதர் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஜாக்கிரதை. அவங்களுடைய மாம்சத்தை தூண்டும்படியா நாமும் நடந்துக்க கூடாது, பேசிடக்கூடாது. சம்டைம் நம்ம கோபத்துல ஏதாவது வார்த்தை விட்டோம்னா கண்டிப்பா அதுல எந்த பிரயோஜனம் ஆகாது ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல என்ன ஆயிரும்னா, நம்ம விடுற வார்த்தை நம்ம ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மாம்சத்தை ஒருவேளை தூண்டி விட்டுச்சுன்னு வைங்களேன், அப்படி விளைவுகள் ரொம்ப மோசமா போகும். அதனால்தான் கர்த்தர் இயேசு ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லியிருக்கிறாரு, தீமையோடு நீங்க தயவு செய்து எதிர்த்து நிக்காது. நின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலுமே பிரயோஜனம் கிடைக்காது, நஷ்டம்தான் கிடைக்கும். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இதோட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை ஒநேசிமுக்காக பரிந்து பேசுகிற காரியத்தை அவர் முடிக்கிறாரு. சோ நாம கூட நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டோம். கடைசியா அந்த நிருபத்தை எப்படி முடிக்கிறாருன்னா, கிரீட்டிங்ஸ் கொடுக்கிறாரு. 23, 24, 25. நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும், அரிஸ்தர்க்கும், தேமாவும், லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமா. 23, 24 அவர் கூட இருக்கிறவங்க நபர்கள் எப்பாப்பிரா யாருன்னா சகோதரன் தான். எங்க இருக்கிறாருன்னா பவுல் கூட இருக்கிறாரு. அதே போல மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா இவங்க பவுல் கூட இருந்துட்ட உடன் வேலையாட்கள். பட் தெரியல, இதெல்லாம் மார்க்கு, அரிஸ்தர்க்கு, இதுல மார்க்கு பத்தி நமக்கு தெரியும். ஒரு முறை மார்க்கு நல்ல ஊழியத்துல இருந்தவர் தான். ஆனா ஒரு சமயத்துல அவர் பாதியில எருசலேம் போயிருவாரு. ஆகையினால பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிரும் மார்க்கு விஷயம். பட் பின்னாடி மார்க்கு பத்தி நல்ல ரிப்போர்ட் கொடுப்பாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அதுக்கப்புறம் அரிஸ்தர்க்கு கப்பல் பிரயாணங்கள்ல கூட இருந்தவர். தேமா பத்தி ஒரு வசனம் படிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து உலகத்துக்குள்ள போயிட்டாரு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு. பட் இந்த வசனம் எழுதும் போது அப்போ தேமா கூடத்தான் இருந்திருக்கிறாரு. அப்போ இது எப்ப எழுதின நிருபம் தெரியல, ஒருவேளை உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாரா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் லூக்கா, இவர் யாருன்னா ஆக்சுவலி ஒரு வைத்தியர், இவர் ஒரு டாக்டர் இல்லைங்களா, ஒரு பிரியமுள்ள வைத்தியன். லூக்கா இவரும் கூட இருந்து கர்த்தருடைய வேலைகள் அங்க பண்ணியிருக்கிறாரு. இவங்க யாருன்னா அந்த நாட்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இருந்து என்ன வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பவுல் ஆக்சுவலி வயசுல மூத்தவர் ஒண்ணு, அவருக்கு வேண்டிய மாம்சீக உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அநேக சபைகளுக்கு பவுல் மூலமாய் வரக்கூடிய நிருபங்கள், அங்க போய்
கொடுத்துருக்குறாங்க. பவுல் கிட்ட இருந்து நியூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைங்களா, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி செய்திகளை வந்து என்ன பண்றாங்கன்னா பரிமாறுவாங்க. நிறைய வேலைகள் அங்க பண்ணிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இருந்துட்டு அவங்களுடைய உடன் வேலையாட்கள் கிரீட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த நிருபம் முழுக்க எழுதின காரியங்கள், ஏன்னா இவ்வளோ விஷயம் பேசிட்டு இதனுடைய நோக்கம் நடக்கலைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா. அதனால தான் பவுல் கடைசி எப்படி முடிக்கிறாருன்னா, இவ்வளோ விஷயம் நான் சொன்ன காரியங்கள் பிரயோஜனமாகும்படி இருக்கும்படி தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் இல்ல அது ஒருமையில வரணும், உங்கள் பன்மையில போட்டுக்கிறாங்க, அப்படி இல்ல உன்னை யாருன்னா பிலமோனுடைய ஆவியுடன் இருப்பதாக. ஆவினா நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆவினா மைண்ட். பிலமோன் இவ்வளவு விஷயம் இருந்துட்டாலும் இவ்வளவு காரியங்கள் நான் சொல்லிட்டேன், பட் இதெல்லாம் நீங்க செய்யணும்னா கண்டிப்பா கர்த்தருடைய கிருபை, அந்த கிருபை உங்க சிந்தையில இருந்து வேலை செய்யட்டும். ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் செய்யணும். ஏன்னா வர ஒன்னேசிமாவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தை, நம்முடைய மைண்டு வேலை செய்யணும். புது சிந்தை அந்த காரியத்தை செய்யணும்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்போ சகோதர சகோதரிகளே, சோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ பொதுவா தேவனுடைய வேலைகள் செய்யற விஷயத்துல நம்முடைய எண்ணங்கள் விரும்புது, நம்முடைய சிந்தை விரும்புது. ஆனா விரும்பினாலும் அது செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வேணும்னா கண்டிப்பா கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவைப்படுது. சோ இதோட இந்த நிருபத்தை பவுல் முடிக்கிறாரு. கண்டிப்பா இந்த நிருபத்தை படிச்சு முடிச்ச உடனேயே பிலமோன் என்ன பண்ணிருப்பாருன்னா நம்ம விசுவாசிக்கலாம். ஒன்னேசிமோ கண்டிப்பா ஆப்போசிட்ல நின்று இருந்திருப்பாரு இல்லைங்களா. அந்த நிருபம் படிச்சு முடிச்ச உடனே ஒன்னேசிமோவை என்ன பண்ணிருப்பாருன்னா கட்டி தழுவிருப்பாரு. சோ சகோதரனை ஏற்றுக்கொண்டிருப்பாரு. அப்ப இந்த பிலமோனுடைய நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே பாடம் என்னன்னா அந்த 2 கொரிந்தியர் 5:16 தான் இல்லைங்களா. அது 2 கொரிந்தியர் 5:16 என்ன படிக்கிறோம், இனிமேல் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோ. இனிமேல் சொல்லும் போது எப்போ ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டார், ஒருவேளை குடும்பத்துல இருக்கலாம், உலகத்துல இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம், இல்ல நமக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்கலாம், இல்ல நமக்கு பெரிய கஷ்டம் கொடுத்துருக்கலாம் மாம்சத்துல இருக்கும்போது. ஆனா எப்போ ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்டவங்க உள்ள வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு காலமும் மாம்சத்தின்படி நாம பார்க்க கூடாது. அப்போ சகோதரர்களை எப்படி பார்க்கணும், அதுல மிக முக்கியமா நம்முடைய சத்துருக்களா இருந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற பாடங்களை நம்ம இன்றைய நாள்ல கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையில இந்த 4 வகுப்புல இந்த பிலமோன் கிளாஸ் கேட்டு இருந்தாலும் கண்டிப்பா சில விஷயங்கள் மைண்ட்ல வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நோட் போட்டு இந்த 4 கிளாஸ்ல இந்த பிலமோன் நிருபத்துல நம்ம என்னென்ன பாடங்கள் கற்றுக்கணும், பாடங்களை ஜஸ்ட் ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சு சகோதர சகோதரிகளை சந்திக்கும் போது ஷேர் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கும் ஞாபகம் இருக்கும், சகோதரர்களுக்கும் அது உதவியா இருக்கும். சகோதர சகோதரிகளே, சோ தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. அடுத்த வாரம் நம்ம இன்னொரு அடுத்த நிருபத்துக்குள்ள போலாம். 2 யோவான்